நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. ஞானசம்பந்தர் சிலை ஊர்வலமாக வரும். அது வரும்போது சன்னிதானம் 3 தடவை சுற்றி வந்து விழுந்து வணங்கணும். ஆனால் அதெல்லாம் வணங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மிக தவறான விஷயம். அது மாதிரி பூஜைகள் உள்ளே வர்றதுக்கு கூட ஏதோ தவறான வந்தால் வாங்க வராட்டி போங்க, உங்களை யார் கொண்டு வர சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறதாவும் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் கேட்கும்போது மிகவும் வருத்தமாக இருக்கு. எல்லா விஷயமும் சொன்னேன். இப்போ மெயின் கருத்து என்னென்னா, இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு போலீஸாக இருக்கிறது, எந்த ஒரு அரசாங்க வேலையாக இருந்தாலும் எஃப்ஐஆர் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியாது, அவங்க வேலைக்கு இருக்க முடியாதுங்கிறதான் விஷயம். இப்போ சன்னிதானத்து மேலே ஒரு எஃப்ஐஆர் இருக்குது, அவர் ஜாமீன்லேயும் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவர் தார்மீகமாக அதில் விலகி இருந்து கூட என்ன பண்ணலாம், அடுத்தது அவங்க முயற்சி பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டிருக்காது தவறான விஷயமாவே இருந்தாலும் அவங்க அது வரைக்கும் என்ன பண்ண வேண்டாம், அடுத்த பட்டத்தை கட்டுறதை அவங்க தள்ளி கூட வச்சிருக்கலாம். ஏன்னா அது சரியான விஷயமா இருக்காது அப்படிங்கிறதும் என்னோட கோரிக்கையா இருக்கு. அதுலேருந்து விடுபட்டதுக்கு அப்புறம் அவங்க அந்த வேலையில செய்யலாம். அதுக்காக தான் எந்த அடிப்படையில் நீங்க எந்த ரைட்ஸ் கிளைம் உங்களை தேர்ந்தெடுக்கணும் இல்லை, ஒரே விஷயம் தான். எங்க சன்னிதானம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2 பேர்த்துக்கும் ஒரே குருநாதர் தான், 292 தான். அவர் காலத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம இருக்கோம். அவர் 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கேன். அவரை பர்சனலாக கேர் எடுத்துக்குவோம். இவர் இளவரசா இருந்தாலும் அவங்க கஞ்சனூர் கிராமத்தில் நமக்கு கிளை மடத்தில் தான் இருந்தாங்க. அப்போ சன்னிதானத்தை டெய்லி கேர் எடுக்கிறது, நிர்வாகம் பார்க்கறது, ஆஃபீஸ் ஒர்க்கு, பூஜைகள் எல்லாமே சன்னிதானம் அடக்க ஆகிற வரைக்கும் நானே தான் பார்த்துட்டு இருந்தேன். அதனால அவருக்கு ஒரு பிரிய இருந்தது. ஏன்னா இப்போ வேற காலத்தின் வசமாக இவருக்கு பட்டம் கட்டிட்டோம்ப்பா, அதனால உன் காலத்தில் நீ இதெல்லாம் செய்யணும், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு நிறையா இந்த காலேஜ் கட்டுறது இதெல்லாம் நான் செய்யாமல் விட்டுட்டேன். அதனால் உன் காலத்தில் இதெல்லாம் செய்யணும்னு சில பாரம்பரியமான விஷயங்களும் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த பூஜை முறைகளில் இதெல்லாமே பர்சனலாக சொல்லியிருக்காங்க, இப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது. அது என் காலத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. இல்லை இப்போ எதுவுமே நடக்கலையா? கேள்வி என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த முறைகள் எதுவுமே கடைபிடிக்க மாட்டேங்கிறான்றது உங்களுக்கு குற்றச்சாட்டு. ஆமாம், என்ன உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த திருஞானசம்பந்தர் குரு பூஜை கூட நடந்தது, அதையும் கேள்விப்பட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்தர் சிலை ஊர்வலமாக வரும். அது வரும்போது சன்னிதானம் 3 தடவை சுற்றி வந்து விழுந்து வணங்கணும். ஆனால் அதெல்லாம் வணங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மிக தவறான விஷயம். ஏன்னா ஒரு வேளை உடம்பு சரியில்லைன்னா அது மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் எதுக்காக அவங்க சொன்னாங்கங்கிறது தெரியல. அது மாதிரி பூஜைகள் உள்ளே வர்றதுக்கு கூட ஏதோ தவறான வந்தால் வாங்க வராட்டி போங்க, உங்களை யார் கொண்டு வர சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறதாவும் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் கேட்கும்போது மிகவும் வருத்தமாக இருக்குது. ஏன்னா பாரம்பரியமாக மீனாட்சி அம்மன் கோவிலிருந்து திருஞானசம்பந்தர் நம்ம மடத்துக்கு எழுந்தருளது ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் வந்தாலும் கூட உதாசீனம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம், அது கேள்விப்பட்டோம். அது எப்படிங்கிறது தெரியல. இப்போ இன்னைக்கு மாவட்ட ஆட்சியருக்கு எதுக்கு, ஏன்னா நேற்று நீங்கள் ஒரு இடத்துல போராட்டம் தரணும். ஆமாம், ஏன்னா அது நடத்த வேண்டாம்னு அவங்க சொன்னதுனால நம்ம நேரடியாக போய் கலெக்டர் மூலியமாக நம்ம தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இந்த மாதிரி சன்னிதானங்கள் எல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி அடுத்த பட்டத்தை அவங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. தன்னிச்சையாக அவர் முடிவெடுக்க வேண்டாம் அப்படின்னு. நீங்க ஆதீன மடத்துக்குள்ள போனீங்களா, தடுத்தாங்களா யாரும்? இல்லை, ஏற்கனவே தடுத்திருக்காங்க. இப்போ போகல. இப்போ முறைப்படி பர்மிஷன் வாங்கிட்டு போகலாம். ஏன்னா வீணா ஒரு மனக்கசப்பு மறுபடியும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யோசிக்கிறேன். முறைப்படி இந்த ஆதீனம் தேர்வுன்றது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஏற்கனவே ஆதீனங்கள் சொல்றது அப்படிதான். நான் ரொம்ப சிம்பிள் சொல்லிட்டாருன்றதுக்கு அவங்களை திருப்பி வைக்கணும்ன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறதுன்னு நாங்கள் அந்த தேர்வு அப்படி இல்லை, அப்படிதான் இருக்கு. ஆமாம், அதாவது என்னன்னா 2 பேர்த்துக்கும் ஒரே குருநாதர் தான். அதனால அவர் சொல்றதை இவர் கடைபிடிக்கணுங்கிறத கோரிக்கை, வேற ஒன்றும். அதாவது இப்போ நான் அதுக்கப்புறம் தான் வந்திருந்தேன்னா இப்போ இருக்கிற சன்னிதானம் என்ன உத்தரவோ அதுதான். என்னை வேண்டான்னு சொல்லி வெளியே போப்பான்னு சொல்லிட்டு வந்துடலாம். ஆனால் 2 பேருக்கு ஒரே குருநாதர், 2 பேரும் ஒன்றா இருந்தோம். அப்போது இவருக்கு அடுத்தது இவர் பண்ணுப்பான்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் அதை செய்யணும் அப்படின்னு கோரிக்கையாக வைக்கிறோம். சாமி சொல்கிறப்ப அந்த பூஜைகள் இதெல்லாம் செய்யலாம், வணங்குதல் இதெல்லாம் சொல்லுவீங்க. அப்போ அந்த மரபுப்படி எதுவுமே இப்போ ஆமாம், அது பண்ணாமல் விட்டுட்டார் அப்படிங்கிறது எனக்கு செய்தியாக வந்துச்சு. அதுவும் உறுதிப்படுத்திக்கிட்டேன். ஆமாம், அவங்க செய்யலை அப்படிங்கிறத தெரிஞ்சு. இப்போ அடுத்த இலவசருக்கு பட்டம் கட்டுறதுக்கு தயாராகி ஆள் கூட்டி வந்துட்டாங்களா, எப்படி? ஏன் இவ்வளோ? ஆமாம், ஒரு நபர் அங்கே இருக்காங்க. இல்லைன்னா இவ்வளவு பரபரப்பு தேவையில்லை. அவரும் தருமபுர ஆதீனத்தில் தம்பிரானா இருந்தவர் தான். அவரும் இப்போ இங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன். மடத்தில் தான் இருக்காங்க. இப்போ குழந்தைத்தனமாக நடந்துக்கிறாருன்னு சொல்கிறீங்கல்ல? ஆமாம், பெரிய குற்றச்சாட்டு தெரியல. ஏன்னா அவர் பேசுகிற விதங்கள்ல அது நம்மளே பார்ப்போம் இல்லைங்களா. பொதுவாக பேசும்போதே விளையாட்டாக தான் பேசுவாங்க. அது டிவி மீடியாவில் வரும்போது அது பெருசாக தெரியும். இல்லை, தம்பிரான் சாமிங்கிறது தீட்சை வாங்குறதாங்க சன்னிதானத்துக்கிட்ட. அங்கே இருந்திருக்கோம். அதெல்லாம் இருக்கு, எல்லா ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. சன்னிதானத்துக்கூட தான் இருந்தோம். எல்லா நிகழ்ச்சிகளும் 292 கூட தான் இருக்கு. அது எல்லாமே அங்கே நிர்வாகம் பார்த்ததுக்கு வவுச்சரில் கையெழுத்து போட்டது அது எல்லாமே இருக்குது. ஆஃபீஸ் நிர்வாகம் பார்த்தது எல்லாமே இருக்குது.
வழக்கு இருக்கிறதுனால அந்த ஆதீனம் அவராக ராஜினாமா செய்யணும். ராஜினாமா செய்ய முடியாதுங்க. நம்ம ஆதீனங்களுடைய ரூல்ஸ் பிரகாரம் யாரு பட்டத்துக்கு வந்தாங்க ஆமா அதுக்கு ஒருத்தர் போட்டு ஆமா அவங்க சன்னிதானம் தான், கடைசி வரைக்கும் சன்னிதானமா தான் இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் நிர்வாகத்துல இல்லாம முக்கிய முடிவுகள்லாம் எடுக்காம அதுல இருந்து கொஞ்சம் இருக்கணும். மற்ற ஆதீனங்களுடைய ஆலோசனைப்படி நடக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப புதுசு, அதாவது இப்ப நான் வெளியில இருன்னு சொல்லியிருக்காங்க, வெளியில இருக்கேன். அது வரைக்கும் யாரும் பட்டம் கட்டணும்னு அவர் எண்ணம் இல்லை. இப்ப நான் இப்ப ஒருத்தர் கொண்டு வந்து வச்சதுனால ஐயோ இப்ப நிஜமாலுமே வேற ஒருத்தர் கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா எங்க சன்னிதானத்தினுடைய உத்தரவு நடக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் மறுபடியும் இப்ப நடைமுறை சிக்கல் என்னன்னா, நீங்க இந்த ஆதீனம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விலகி இருக்க சொல்றீங்கல்ல, அப்ப நிர்வாகத்தை யார் பார்ப்பாங்க? அவர் விலகி வச்சுட்டீங்கன்னா இல்ல விலகிறதுங்கிறத விடுங்க, அவர் நிர்வாகத்துல கூட நிறைய பேர் 5 தம்பரான் கூட போடலாமே, எத்தனை பேர் வேணாலும் போட்டு ஒவ்வொரு கோவிலுக்கு ஒரு நிர்வாகம் போட்டு அழகா பார்க்கலாம். யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கிறாரு? அரசியல் ரீதியாக கருத்துக்கள் நிறைய சொல்றப்ப சில அமைப்புகள் அவர் கட்டுப்படுத்துறதோ இல்ல அப்படி கட்டுப்பாடுகள் யாரும் சொல்றாங்க. ஆனா எப்படிங்கிறது தெரியல, நம்ம உள்ள இல்லாதனால என்னங்கிறது. நீங்க ஏற்கனவே வெளியேற்றப்படுறப்ப அந்த மாதிரியான அமைப்புகள் எதுவும் உங்களை தலையிட்டு இல்ல இவர் சன்னிதானம் மட்டும்தான் சொல்லுவாங்க, வேற யாரும் எந்த தலையை சொல்லி நீங்க வெளியே நான் வெளியில வர்றதுங்கிறத விடுங்க, அவர் சில விஷயங்கள் சொல்லுவாங்க, நீ ரொம்ப அது பண்ற இது பண்ற அடங்கி இருக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவார். அது குரு சிஷ்யன் ஒருத்தர் உறவுங்கிறதுனால அது வெளியே சொல்ல முடியாது. அதனால அவர் சரி மாறிடுவாங்க, சரி கூப்பிடும்போது வந்துக்குவோம், நீ வெளியில இருப்பா கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ அது என்ன இருந்தாலும் ஒரு உளைச்சலாக தான், மன உளைச்சலாக தான் இருக்கும். கூடயே இருக்கும்போது டெய்லியும் அவர் திட்டுறதும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சிரமமா இருக்கும். அவரும் நிம்மதியா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் தள்ளி. இப்போ ஆதீனங்கள் உங்களெல்லாம் கட்டுப்படுத்துற தலைமை ஆதீனம் இல்ல அந்த மாதிரி கட்டுப்படுத்துறதுன்னு யாரு, எல்லாம் ஒவ்வொன்றுமே இண்டிவிஜுவலா அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க மடத்தை நிர்வாகம் பண்றது. சொன்னா கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆமாம், அதாவது எங்க சன்னிதானம் சொன்னதுதான், தருமபுரம் திருவாடுதுறை கூட வச்சுக்கோங்க, நீயும் கூட சன்னிதானத்துக்கு குற்ற துணையா இரு அப்படிங்கிறத சொன்னாங்க. திருவாடுதுறை கூட இவர் பட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடியே அவர் விலக்கி வச்சதுனால அவங்க எதுவுமே தலையிடுறது இல்லை. தருமபுரம் சொல்றது கேட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சமீப காலத்துல அது நடக்கிற மாதிரி தெரியல. அதனாலதான் அவங்களுடைய ஆலோசனைப்படி நடக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.